Hi guys, welcome back to the last book back question of kinetics chapter. Okay, இந்த சாப்டர் மூணாவது சாப்டர் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறோம். ஸோ ஆல்ரெடி சொல்யூஷன்ஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இப்போ மூணாவதோட புக் பேக் முடிச்சுட்டு அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். போன வீடியோல ஒரு பாயிண்ட் நான் சொல்லல, மேபி பார்த்துருந்தீங்கன்னா பார்க்கலாம். அதாவது கடைசியில் இருக்க இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து 318 யூஸ் பண்ணியிருப்பேன் கடைசியில. சார் எப்படி சார் அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்குலேட் இந்த இயர் 318 கெல்வின் யூஸ் பண்ணேன், அதனால அதை யூஸ் பண்ணி அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகே, மீதி எக்ஸ்பிளேஷன் அந்த வீடியோல போய் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகே, இது லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின். என்ன சொல்றாங்க? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் குவாட்ரிபிள் என்னது 4 மடங்கு நடக்குதான் இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஃப்ரம் இதுல இருந்து இந்த ஒரு 20 டிகிரி கூடுறப்ப ரேட் வந்து 4 மடங்கு நடக்கலாம். கால்குலேட் ஆக்டிவேஷன் எனர்ஜி, அசியூம் தட் இஸ் நாட் டெம்பரேச்சர் தானே ஆக்டிவேஷன் எனர்ஜி மாறுதுன்னு அசியூம் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிட்டாங்க. ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு அப்போ R2 டிவைடட் பை R1 இஸ் 4/1. அதான் அவங்க சொல்றது, டபுள் 4 டைம்ஸ் அதுதான், விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு K2 பை K1. இதோட ரேஷியோ தான் இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அர்ஹீனஸ் ஈக்குவேஷன் படி நமக்கு என்ன தெரியும்? log ஆஃப் கடந்த 2-3 சம்மா அர்த்தம் பண்ணிருக்கோம். log ஆஃப் K2 பை K1 இஸ் ஈக்குவல் டு EA டிவைடட் பை 2.303 இன்டூ R 1 பை T1 இல்லாட்டி என்ன சொன்னீங்க, T2 மைனஸ் T1 டிவைடட் பை T1 இன்டூ T2 சொல்லுவோம். கரெக்டா? இதுல இது வந்து 4 டைரக்டா கொடுத்துட்டாங்க. log 4 log 4ஓட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி சம்ஸ் கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, log 4 இஸ் ஈக்குவல் டு EA தான் தேவை, மற்றபடி எல்லாமே தெரியுமா? 2.303 8.314 T2 மைனஸ் T1 20 டிவைடட் பை 293 இன்டூ 330. இது இந்த ரெண்டு பெரிய நம்பர் தான் மல்டிபிளிகேஷன். அவ்வளவுதான், இதை மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி EA கண்டுபிடிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. ஸோ EA would be 52.859 கிலோ ஜூல்ஸ். அப்போ 1000 வரும்போது கிலோ ஜூல்ஸை கொடுப்பாங்க. கிளியரா? தட்ஸ் ஆல், we have successfully completed the third chapter. இதோட இன்டெக்ஸ்ட் போலாமா இல்ல அடுத்த சாப்டரோட புக் பேக் போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம. ஓகே, தேங்க்யூ, பாய்.